தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். இறைவா, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒலிக்கிறது. இருள் ஒளிய இங்கே அழைக்கிறது. இரவின் கனவுகள் மறைந்திடுக. பரம் நின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார். அழுக்கு மிகுந்த அழிவுற்ற மழுங்கிய உள்ளம் விழித்தெழுக. வழுக்கும் தீமையை ஒழித்திடவே விழுமிய புத்தொழி விடிந்ததுவே. கடனை கொடையாய் கொடுத்திடவே கடவுளின் செம்மறி வருகின்றார். உடைந்த குரலும் கண்ணீரும் துடைக்க பொறுத்தலை கோரிடுவோம். மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் நடுங்கி அஞ்சிடுமே. தண்டனை குறைகளுக்கு உண்டெனினும் திண்ணமாய் நம்மை அவர் மீட்டிடுவார். பெற்ற தந்தைக்கு மாட்சிமையும் பிறந்த மகனுக்கு பேர் புகழும். உற்ற வாழ்த்து ஆவியர்க்கும் பெற்றனாகும் காலமெல்லாம். ஆமென். இறைவனின் கோவிலின் மீது ஆவல். நிலையான நகர் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகும் நகரையே நாம் நாடி செல்கிறோம். முன்மொழி 1. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். வான்படைகளின் ஆண்டவரே, உமது உரையிடம் எத்தனை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை நினைந்து களி கூறுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் இறைவா, உம் பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும்
உம்மை புகழ்வார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அதை நீரூற்றுகள் உள்ள இடமாக மாற்றுகின்றார்கள். முதல் பருவமழையும் அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாகும். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பின்பு தெய்வங்களின் இறைவனை சீயோனில் காண்பார்கள். படைகளின் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, எனக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். வேற்றடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. புலாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தில் வாயில் காவலனாய் இருப்பதே மேலானது. கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாயிருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் நேர்மையையும் அளிப்பார். மாசற்றோராய் நடப்போருக்கு நன்மையானவற்றை வழங்குவார். படைகளின் ஆண்டவரே, உம்மை நம்பும் மானிடர் பேறு பெற்றோர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவரின் ஆலயம் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்கும் மேல் உயர்ந்துள்ளது. எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். முன்மொழி 2. புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம். இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம். யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார். நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்தே திருச்சட்டம் வெளிவரும். எருசலேமில் இருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார். பல இன மக்களுக்கு தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொடுக்கலாகவும் தங்கள் ஈட்டிகளை கடற்கரிவாள்களாகவும் அணிந்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாளெடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம். அனைத்துலகுக்கும் அரசரும் ஆளுகிறவரும் ஆண்டவரே, அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். முன்மொழி 3. ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 3. வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. அனைத்துலகையும் ஆளும் ஆண்டவர் வானிலிருந்து மிகுந்த மாட்சியுடன் வருவார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விழிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைத்துலகையும் ஆளும் ஆண்டவர் வானிலிருந்து மிகுந்த மாட்சியுடன் வருவார். மன்றாட்டு. மீண்டும் அன்றாட பணிகளை தொடங்கும் நாம் கிறிஸ்துவை நோக்கி அவரின் ஆசி வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். கிறிஸ்துவே, எங்களுடைய அக இருளை வல்லமையுடன் அகற்றும் விடிவெள்ளி நீரே, உறங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் நம்பிக்கையை தட்டி எழுப்பும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும்.
உலகின் உமது திருமுன்னிலையை வெளிப்படுத்தும். கிறிஸ்தவ மக்களின் வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். புதியதோர் உலகை படைக்க வாரும். அதில் நீதியும் அமைதியும் ஆட்சி புரிவனவாக. ஆண்டவராகிய இயேசுவே வாரும். அகந்தை என்னும் இருளை அகற்றியருளும். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை எம்மில் உருவாக்கியருளும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. அன்பு நிறை தந்தையே, இரக்கமுடன் எங்கள் குரலை கேட்டருள உம்மை பணிந்து வேண்டுகிறோம். எங்களை சந்திக்க வருகின்ற உம் மகன் இருளடர்ந்த எங்கள் உள்ளத்தை தமது அருளொளியால் துலங்க செய்வாராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.